ஓம் விக்னேஸ்வராய நமக. நமக்குள்ளப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, யோகம், லாபம், தனபாக்கியத்தை அடையக்கூடிய மங்களமான ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடத்து புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கிறோம். என்ன கிரகப்படி நம்முடைய ராசிநாதன் நன்றாக இருந்தால் யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். அதன்படி இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். புத பகவான் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை உங்கள் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். அதன் பின்பு துலா ராசிக்கு சென்று விடுவார். துலா ராசியிலே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள். முதல்ல இந்த மாதத்துக்கான விசேஷங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மிக புண்ணியமான மாதம்னு சொல்லி பேர். இந்த மாதத்தில் மாதத்தின் 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மகாலய பட்சத்து திதிகள் வருகிறது. முன்னோர்களுக்கான மிக விசேஷமான திதிகள் வருகிறது. இந்த மகாலய பட்ச திதிகளில் அவரவர்கள் இல்லத்தை இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் வர்க்கத்தில் இறந்து போன அறிந்த பேர், அறியாத பேர், தெரிந்த பேர், தெரியாத முன்னோர்களை நினைத்து புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வரக்கூடிய மகாலய பட்சத்து அமாவாசை திதியில் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் வழிபாடு செய்தீர்களால் உங்கள் குடும்பத்தில் சகல விதமான நன்மைகளும் ஒரு சேர கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12 அமாவாசையில் இந்த அமாவாசை மிக முக்கியமானது. இந்த அமாவாசையில் வழிபாடு பண்ணீங்கன்னா ஓராண்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதன் பின்பு இந்த மாதத்தில் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது. அதுலேயும் குறிப்பாக 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமி ஆகிய மிக முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் வருகிறது. ரிஷபராசி என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் 23 மற்றும் 24ஆம் தேதி சந்திராசிரம தினங்களாக வருகிறது. அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. முதல்ல பணப்புழக்கம் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா, தனாதிபதியாகிய புத பகவான் உச்சத்தில் இருக்கிறனால இந்த மாதத்தில் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். வராக்கடன்கள் வந்து சேரும். கொஞ்சம் கண்டிச்சு கேட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த கடன்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கே பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. இதுவரை இருந்து வந்த பொருளாதார தடைகள்லாம் நீங்கி சுப யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் கிடைச்சாலே பொதுவாக சிறப்பான மாதமாக அமையும். அதன்படி உங்களுக்கு பணப்பொருளாதாரம் இந்த மாதத்தில் நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் 20ஆம் தேதிக்கு மேலே பணப்பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம், அல்லது தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருத்தல் நன்றாக இருக்கும். அடுத்து தொழிலாளர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் மிக அற்புதமான மாதமாக அமைகிறது. என்ன 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கான உங்களுக்கு தொழில் ரீதியாக நன்மைகளும் லாபமும் கிடைக்கும். தொழிலாளர்களுடைய ஒற்றுமை கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது புது யுக்திகளை கையாளக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும். வியாபாரம் பெரிய அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீ வரும் காலகட்டங்களில் பண்டிகைகள் நிறைய வரக்கூடிய காரணத்தினால நீங்கள் துணிந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். எவ்வளவுக்கு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு மங்களகரமான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் 3, 4, 7 ஆகிய தேய்பிறை திதிகளில் சுபமுகூர்த்த நாளாகவும், 18, 21, 28, 30 ஆகிய வளர்பிறை திதிகளில் வளர்பிறை நாட்களில் சுபமுகூர்த்த நாட்களாகவும் இந்த மாதம் முழுவதும் வருகிறது. அதனால் பலன்கள் முழுவதுமே சுபயோக பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவர்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சுபமும் யோகமும் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கை ஓங்கி நிற்கும். யோக பலன்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக அழகுக்கலை சம்பந்தப்பட்டது, ஆடம்பர சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம், கலைத்துறை பெண்களுக்கும் கூட இந்த மாதம் ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
அதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். சுபமங்கள யோகமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால இந்த மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளிலும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சகல யோகமும் நன்மைகளும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. புரட்டாசி மாதம் உங்களுக்கு பலன் அதிகமான லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இனிய நல்வாழ்த்துக்கள்.